அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாருங்கள் 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஆஸ்ட்ரிச் என்ன சொல்லுது? ஐ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுது. டீர் அதுவும் சொல்லுது ஐ ரன் ஃபாஸ்ட்டுன்னு. சீட்டா என்ன சொல்லுது? அதுவும் ஐ ரன் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுது. இப்போ 3 பேருமே அவங்கவுங்க ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தே ஆல் say that they run fast. So who will win a race? எல்லாருமே ஃபஸ்ட்டாக போவான்னு சொல்கிறாங்க. பட் யார் வின் பண்ணுவா? We need to compare their speed to help them decide. For example, let us think that the ostrich runs at 40 km per hour, the deer at 60 km per hour and the cheetah at 80 km per hour. இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. பட் பாருங்கள், we can see that the speed of the ostrich is lesser than the ஸ்பீட் ஆஃப் த டீர். என்னது? அதாவது ஆஸ்ட்ரிச்சோட ஸ்பீடு டீரை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி த ஸ்பீட் ஆஃப் த டீர் இஸ் லெஸர் தென் த ஸ்பீட் ஆஃப் சீட்டா. டீரோட ஸ்பீடு சீட்டாவை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர் ஆர் 3 ways டு கம்பேர். இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் எத்தனை வேஸ் இருக்குது, நான் எத்தனை வழிகள் இருக்குது நான் கம்பேர் பண்ணுறதுக்கு 3 ways இருக்குது. தேர் ஆர் 3 ways டு கம்பேர். அது என்னென்னு பாருங்கள். தட் இஸ் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். அதுதான் இப்போ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லாம் பார்க்க போகிற மூணு டாபிக் என்னங்க? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அண்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தீஸ் ஆர் நோன் ஆஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க நமக்கு கிராமரில்? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. Now let us see how the word fast changes to show as how fast each of them run. எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு கம்பேரிசனில் சொல்கிறாங்க பாருங்கள். The ostrich runs fast. The ostrich runs fast அப்படிங்கிறது என்னதுங்க? இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா என்னென்னா, பாசிட்டிவ் டிகிரி இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஸ்டேட்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ நவுன். அது வந்து ஒரு நவுனுடைய கேரக்டரிஸ்டிக் பண்ணும். அதாவது ஒரு நவுனுடைய பண்பு நலங்களை சொல்லும். அதுதான் என்னதுங்க பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த டீர் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் த ஆஸ்ட்ரிச். இங்கே என்ன இருக்குங்க? த டீர் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் த ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சை விட டீர் வேகமாக போகும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதை விட அது, அதை விட இது, அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், 2 அனிமலை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரிச்சையும் டீரையும் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ஆஸ்ட்ரிச்சை விட டீர் அதிகமாக ஓடுது, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னங்க கம்பேர் பண்ணுறோம். அப்போ இது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. செகண்ட் ஒன் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரின்னு என்ன? கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்டு வென் 2 திங்ஸ் கம்பேர்டு. நம்ம 2 திங்ஸ் கம்பேர் பண்ணுறது. 2 திங்ஸ் ஆர் பீப்புள் அதை கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாமா, அதையே கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரினாலே 2 திங்ஸ் கம்பேர் பண்ணுறது. ஒன்றே ஒன்று இருந்தால் அது பாசிட்டிவ் டிகிரி. புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ் டிகிரி அதாவது நவுனுடைய கேரக்டரிஸ்டிக் பண்ணும். அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 திங்ஸை கம்பேர் பண்ணுறது. ஒன்லி 2, மோர் தென் 2 கிடையாது. 2, ஒன்லி 2 திங்ஸ் ஆர் பீப்புள் அதை கம்பேர் பண்ணுறது என்னதுங்க? கம்பேரிட்டிவ் டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரினாலே 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. த சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ எல்லா அனிமல்களை விடவும், இந்த 3 அனிமல்களை விட என்னது? சீட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறோம். அப்போ அந்த சீட்டா தான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல். அப்போ அந்த சீட்டா வந்து ரொம்ப வேகமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் தான் என்னதுங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு என்னதுங்க? மோர் தென் 2 திங்ஸ் கம்பேர். Superlative degree is used for comparison more than 2 things or people. அதாவது 2க்கு அதிகமான பொருள்களையும் அல்லது மனிதர்களையோ அது கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னதுங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ கீழே பாருங்கள். we can see that the adjective fast is changing form to show how fast each of them ரன் இன் கம்பேரிசன் டு அதர். எப்படி கம்பேரிசன் ஆகுது ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ த சீட்டா த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் வில் வின் த ரேஸ். சீட்டா தான் அந்த இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸை விடவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்கள். வி ஆட் இஆர் வித் த அட்ஜெக்டிவ் டு மேக் இட் கம்பேரிட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கம்பேரிட்டிவ்னாலே அட்ஜெக்டிவ் கூட என்ன வருங்க? இஆர் ஆட் பண்ணுவோம்.
அதே சூப்பர்லேட்டிவ் வந்து என்னதுங்க இஎஸ்டி அண்ட் இஎஸ்டி டு மேக் இட் சூப்பர்லேட்டிவ் நல்லா ஏன் வச்சுக்கணும். கம்பேரேட்டிவ் டிகிரினாலே அந்த அப்ஜெக்டிவ் கூட இஆர் வரும், சூப்பர்லேட்டிவ் டிகிரினா இஎஸ்டி வரும். இதுதான் பேசிக் ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கீழே டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் நல்லா பார்த்துங்க. ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். கம்பேரேட்டிவ் ஃபுல்லாக பாருங்கள் இஆர் வந்திருக்கு. சூப்பர்லேட்டிவ் ஃபுல்லாக பாருங்கள் இஎஸ்டி இஎஸ்டின்னு வந்திருக்கும். அதுதான் ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். டால், டாலர், டாலஸ்ட். ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட். புவர், புவரர், புவரஸ்ட். வீக், வீக்கர், வீக்கஸ்ட். இதுதான். ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்னா இஆர் வரும், சூப்பர்லேட்டிவ்னா அந்த அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி ஆட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். For most one-syllable adjectives, you make the comparative form by adding er, est for superlative form. கம்பேரேட்டிவ்க்கு இஆரும் சூப்பர்லேட்டிவ்க்கும் இஎஸ்டி வரும். எதுக்கு? அதாவது ஒன் சிலபல் வேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஒன் சிலபல் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே என்ன வரும்? இஆர், இஎஸ்டி தான் போடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். டால், டாலர், டாலஸ்ட். லாங், லாங்கர், லாங்கஸ்ட். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். அதாவது கம்பேரேட்டிவாக இருக்கும்போது இஆரும் சூப்பர்லேட்டிவில் வரும்போது இஎஸ்டி தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் த அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி என்ஸ் இன் இ யூ ஜஸ்ட் ஆட் ஆர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த மேலே இருக்கிற அட்ஜெக்டிவில் வந்து மோனோசிலபல் அட்ஜெக்டிவ்ஸில் வந்து என்னதுங்க டிஏஎல்எல் டால் அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல இ வெல்ல. அதே வேர்டில் வந்து அட்ஜெக்டிவில் ஈல விட முடிஞ்சிருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். லார்ஜ், லார்ஜுங்கிற வேர்டில் என்ன இருக்குங்க? லாஸ்ட்டில் இ வந்துருக்கு. அப்போ லாஸ்ட்டில் இ வந்தால் லார்ஜுங்கிற வேர்டில் லாஸ்ட்டில் இ இருக்குது. ஸோ அப்போ இதை கம்பேரேட்டிவாக மாற்றும் போது இன்னொரு இஆர் போடக்கூடாது. ஆல்ரெடி இ இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணணும்? வெறும் ஆர் மட்டும் போட்டால் போதும். அப்போ லாஸ்ட்டில் ஈயோட முடிஞ்சிருந்தா அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு கம்பேரிட்டிவில் என்ன பண்ணணும்? ஆர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ்க்கு எஸ்டி மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுதான் இந்த ரூல். பாருங்கள். லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். வைட், வைடர், வைடஸ்ட். அதுதான். ஃபார் சம் அட்ஜெக்டிவ்ஸ் யூ நீட் டு டபுள் த லாஸ்ட் லெட்டர் பிஃபோர் யூ ஆட் இஆர். இஆர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் லெட்டரை டபுளாக போடணும் அப்படிங்கிறாங்க. யூ டூ திஸ் வென் த லாஸ்ட் 3 letters ஆஃப் த வேர்ட் ஹேவ் த பேட்டர்ன் ஆஃப் கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். அதாவது கான்சனன்ட்ஸ், வவல், கான்சனன்ட் அந்த பேட்டர்னில் வந்திருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை டபுள் கான்சனண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள். கான்சனன்ட், வவல், கான்சனன்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. பிக் இதை என்ன பண்ணுறோம்? நான் டபுளாக போடுறோம். பிக்கர், பிக்கஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். இதுதான் ஒன் சிலபல் இந்த மாதிரி. அதே நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் ஒய், ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸில் ஒயில் முடிஞ்சிருந்தா யூ மேக் த கம்பேரட்டிவ் ஃபார்ம் பை சேஞ்சிங் ஒய் டு ஐ தென் ஆடிங் இஆர். அப்போ ஒயில் முடிஞ்சிருந்தால் என்ன பண்ணணும்? கம்பேரட்டிவ்க்கு இஆர், கம்பேரட்டிவ்க்கு ஐஇஆர், ஐஇஎஸ்டி போடணும். ஒய்யை ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள். ஒய்யை ரிமூவ் பண்ணிடணும். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். ப்ரெட்டி, ப்ரெட்டியர், ப்ரெட்டியஸ்ட். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஆர், ஐஇஎஸ்டி போட்டிருக்காங்க. கம்பேரட்டிவ்க்கு ஐஇஆர், சூப்பர்லேட்டிவ்க்கு ஐஇஎஸ்டி போடணும். அதே டைசிலபிக் வேர்ட் பாருங்கள். 2 syllable வேர்ட்ஸு, அதாவது மோர் தென் ஒன் சிலபல். மோர் தென் ஒன் சிலபல் அட்ஜெக்டிவ்ஸ் வந்தால் அதை எப்படி நம்ம கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு மாற்றணுங்கிறத பாருங்கள். அதை எப்படி மாற்றணும்னா மோர், மோஸ்ட் ஆட் பண்ணணும். அதாவது கம்பேரேட்டிவ் டிகிரியாக மாற்றும் போது மோரும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றும் போது மோஸ்ட்டும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். பியூட்டிஃபுல், இது ஒன் சிலபல் வேர்டு கிடையாது. பியூட்டிஃபுல்ங்கிறது மோர் தென் ஒன் சிலபல் வேர்டு. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்? கம்பேரேட்டிவ்க்கு மோர் போடணும். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட், மோர் இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. பாப்புலர், மோர் பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர். டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ். இந்த மாதிரி பவர்ஃபுல், மோர் பவர்ஃபுல், மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு அதாவது மோர் தென் ஒன் சிலபல் இருந்தால் அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு என்ன பண்ணணும்? மோர், மோஸ்ட் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இதோட எக்ஸப்ஷனல் கேஸ். இதை வந்து இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள். இஆர்இஎஸ்டியே வராது. இங்கே கீழே கொடுத்துருக்குற ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் இஆர்இஎஸ்டி வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும்? 3 வேர்டுமே மாறிடும். இந்த 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்குமே வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே மாறும். அது என்னென்னு பாருங்கள். குட், பெட்டர், பெஸ்ட். நல்லா ஏன் வச்சுக்கணும்? குட் இஆர் போடணும். கம்பேரிட்டிவ் குட்டர், குட்டஸ்ட்னு போடக்கூடாது. அது தப்பு. குட்டுக்கு என்ன ஒரு கம்பேரிட்டிவ்? பெட்டர், பெஸ்ட். அதுதான். அதே மாதிரி பாருங்கள். பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஃபேர், ஃபேர்தர், ஃபேர்தஸ்ட். லேட், லேட்டர், லேட்டஸ்ட். புரியுதுங்களா? அந்த மாதிரி. மச், மோர், மோஸ்ட். மெனி, மோர், மோஸ்ட். இது ரெண்டுக்குமே ஒரே ஃபார்ம் தான்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸும் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸு. ஸோ மறுபடியும் நான் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். பாசிட்டிவ் டிகிரி இஸ் அன் அட்ஜெக்டிவ். இட் ஸ்டேட்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நவுன். அது வந்து நவுனை கேரக்டரிஸ்டிக் பண்ணி சொல்லும். பாசிட்டிவ் டிகிரியில் கம்பேரிஷன் நடக்காது. செகண்ட், கம்பேரேட்டிவ் டிகிரினா 2 திங்ஸ் மட்டும்தான் கம்பேர் பண்ணுவோம். 2 திங்ஸ் கம்பேர் பண்ணுறது தான் என்னது கம்பேரேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா மோர் தென் 2 திங்ஸ் ஆர் பீப்புள். அந்த 2 திங்ஸுக்கு மேலே நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.